பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பக்கரா 71வது வசனம் முதல் 80வது வசனம் வரை. நிலத்தை உழுவதற்கோ விளை நிலத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்கோ அது பழக்கப்படுத்தப்படாத மாடாகும். அது குறைகளற்றது, அதில் எந்த தழும்பும் இருக்காது என்று இறைவன் கூறுகிறான் என அவர் கூறினார். நீர் இப்போதுதான் சரியான விபரம் கொண்டு வந்தீர் என்று கூறி அவர்கள் அதனை செய்ய விரும்பாத நிலையிலேயே அதை அறுத்தனர். நீங்கள் ஒருவரை கொலை செய்தபோது அது பற்றி ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி கொண்டீர்கள். நீங்கள் மறைத்து கொண்டிருந்தவற்றை அல்லாஹ் வெளியாக்குபவன். கொல்லப்பட்ட அவரை அந்த மாட்டின் ஒரு பகுதியால் அடியுங்கள் என்று கூறினோம். இவ்வாறே இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான். நீங்கள் சிந்திப்பதற்காக தனது சான்றுகளை உங்களுக்கு காட்டுகிறான். இதன் பின்பும் உங்கள் உள்ளங்கள் இறுகிவிட்டன. அவை பாறைகளை போன்று அல்லது அவற்றை விட கடினமாகிவிட்டன. ஏனெனில் பாறைகளில் கூட ஆறுகள் பீரிட்டு ஓடுகின்றன. சில பாறைகள் பிளந்து அவற்றிலிருந்து தண்ணீர் வெளியேறுகிறது. அல்லாஹ்வின் அச்சத்தால் கீழே விழுபவையும் அவற்றில் உள்ளன. நீங்கள் செய்வது பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. வேதமுடையோரான அவர்கள் உங்களை நம்புவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹ்வின் வசனங்களை செவியுற்று அதை நன்கு விளங்கி கொண்ட பிறகும் தெரிந்து கொண்டே அதை திரித்து விடுகின்றனர். அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டோரை சந்திக்கும் போது நாங்களும் இறை நம்பிக்கை கொண்டோம் என கூறுகின்றனர். அவர்களில் சிலர் வேறு சிலருடன் தனித்திருக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தியதை நீங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கின்றீர்களா? அதை கொண்டு உங்கள் இறைவனிடம் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதிடுவார்களே, சிந்திக்க மாட்டீர்களா என கூறுகின்றனர். அவர்கள் மறைத்து வைப்பதையும் பகிரங்கப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? அவர்களில் கல்வி அறிவு அற்றவர்களும் உள்ளனர். அவர்கள் கற்பனை கதைகளை தவிர வேதத்தை அறிய மாட்டார்கள். அவர்கள் யூகம் செய்வோர் தவிர வேறில்லை. தமது கரங்களால் ஒரு நூலை எழுதி பின்னர் அதன் மூலம் அற்ப விலையை பெறுவதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று கூறுவோருக்கு கேடுதான். அவர்களின் கரங்கள் எழுதியதாலும் அவர்களுக்கு கேடுதான். அதனை கொண்டு அவர்கள் சம்பாதிப்பதாலும் அவர்களுக்கு கேடுதான். சில குறிப்பிட்ட நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டவே செய்யாது என அவர்கள் கூறுகின்றனர். நீங்கள் அல்லாஹ்விடம் ஏதேனும் வாக்குறுதியை பெற்றிருக்கிறீர்களா? அவ்வாறாயின் அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு மாறு செய்யவே மாட்டான். அல்லது நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது புனைந்து கூறுகிறீர்களா என்று கேட்பீராக.